அன்பான உள்ளங்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட சொல் தொடர்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த அருமையான கருத்துக்களை உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அனுப்புங்கள். அவர்களும் கேட்கட்டும், பயன்பெறட்டும். மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதோ தொடர்கிறோம். வாழ்க்கையில் வாழுகின்றவர்களுக்கு, வருகின்றவர்களுக்கு தான தர்மம் செய்து தவறின்றி வாழ நினைப்பது மனித வாழ்க்கை. வாழ்வை தந்தது யாரென புரிந்து, வாழ்வில் வந்தது எது என தெரிந்து, வாழும்போது வாழ்த்தி பேசும் வாழ்க்கை நமக்கு வேண்டும் மனிதா. ஆணும் பெண்ணும் இணைந்து மகிழ்ந்து கருவறை புகும் விந்து, ஆணும் பெண்ணும் இணைந்து மகிழ்ந்து கருவறை புகும் விந்து, மகிழ்ந்து உருவம் தோன்றி உயிர் வரைந்த 9 மாதமும் உற்சாகமாய் வளர்ந்து வாழ்ந்து உயிர் நின்று கருவிலிருந்து பிறந்து வந்து பூமியில் விழுந்த நேரமே பிறப்பு ஆகும். பிறந்தவன் ஒரு நாள் இறந்தே தேறுவான். பிறப்பும் இறப்பும் நீ வகுத்தது அல்ல. யாருக்கு யார் தாய் தந்தையாய் வருவது, எந்த தாய் தந்தைக்கு நாம் பிறக்க வேண்டும், எதுவும் நம் கணக்கில் இல்லை. புரிந்ததா? எவ்வளவு அற்புதமான வரிகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அன்பனே. ஆணும் பெண்ணும் இணைந்து மகிழ்ந்து கருவறை புகும் விந்து, மகிழ்ந்து உருவம் தோன்றி உயிர் வரைந்த 9 மாதமும் உற்சாகமாய் வளர்ந்து வாழ்ந்து உயிர் நின்று கருவிலிருந்து பிரிந்து வந்து பூமியில் விழுந்த நேரம் பிறப்பே ஆகும். பிறந்தவன் ஒரு நாள் இறந்தே தேறுவான். பிறப்பும் இறப்பும் நீ வகுத்ததல்ல. யாருக்கு யார் தாய் தந்தையாய் வருவது, எந்த தாய் தந்தைக்கு நாம் பிறக்க வேண்டும், எதுவும் நம் கணக்கில் இல்லை. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா என்றார் கவிஞர் கண்ணதாசன். யாரும் யாரையும் கேட்டு பிறக்கவில்லை. அப்படி கேட்டு பிறந்தவர்கள் ஞானிகள் அல்லது அனைவரும் வணங்கும் சித்தர்களானார்கள். தாயும் தந்தையும் சரியாயில்லை, தலைவிதி என்று தொந்தவர் உண்டு. தாயும் தந்தையும் சரியாயில்லை, தலைவிதி என்று நொந்தவர் உண்டு. ஆசை ஆசையாய் வளர்த்த பிள்ளை தரிகட்டு போனது என நொந்து கண்ணீர் சிந்திய தாய் தந்தையும் உண்டு. சுருதி சொல்லும் சுகமான வாழ்வை, வேதம் வகுக்கும் வளமான வாழ்வை. உலகம் என்பது மொத்தம் 14. மேலுலகம் 7, கீழுலகம் 7. மேலுலகம் 7 முடித்து 8வது உலகம் பூமியாகும். உயிர்கள் தங்கள் கருமாவை கழிக்க பிறந்த இடமே பூமியாகும். பூமியில் பிறந்து உண்டு வளர்ந்து உன் அறிவே செயல் என துன்பம் உண்டு அழுது புலம்பி மகிழ்ந்து குலாவி வாழும்போது வருகின்ற எல்லா இன்பத் துன்பமும் உனது சேமிப்பின் மொத்த கணக்கே. புரிகிறதா? பூமியில் பிறந்து உண்டு வளர்ந்து உன் அறிவே செயல் என துன்பம் கொண்டு அழுது புலம்பி மகிழ்ந்து குலாவி வாழும்போது வருகின்ற எல்லா இன்பத் துன்பமும் உனது சேமிப்பின் மொத்த கணக்கே. உனக்கு இருக்கும் பாவ புண்ணிய மூட்டையில் கொஞ்சம் எடுத்து வந்து அனுபவிக்கும் நிலையே பூமியின் வாழ்க்கை. எதுவும் யாரும் யாருக்கும் கொடுத்தது அல்ல. உனது கணக்கில் இருந்தே உனக்கு வரும் அனைத்தும் என்றே வேதம் சொல்லுகிறது. மனிதனே, உனக்கே தெரியும், எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. வினை இருந்தால் பலன் என ஒன்று உண்டு. தினம் தினம் நமது வினையாற்றலுக்கு எதிர்வினை ஆற்றல் உண்டா இல்லையா? பூமியில் பிறந்த அனைவரும் அவரவர் வினையின் எதிர்வினை ஆற்றலே. பூமியில் பிறந்த அனைவரும் அவரவர் வினையின் எதிர்வினை ஆற்றலே. உனது விதைகள் எதுவோ அதுவே விளையும். நீ போட்ட பாகற்காய் விதைகள் ஆலமரம் முளைக்காது அல்லவா? உன் செயல்கள் எதுவுமே அதுவும் பலனாக வரும். ஒரு உதாரணத்துடன் புரிந்து கொள்வோமா? இதோ தெரிந்து கொள்வோம். தொடருங்கள்.